ஐப்பசி அன்னாபிஷேகம் 2025 எப்போது? இந்த நாளில் என்ன செய்தால் மகா புண்ணியம் கிடைக்கும்? ஒரு வருடத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகங்களிலொன்று அன்னாபிஷேகம். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை ஒருமுறை தரிசனம் செய்தாலே கோடி முறை சிவதரிசனம் செய்த புண்ணியம் வந்து சேரும். ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் சிறப்பு மற்றும் இந்த நாளில் என்ன செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்று அனைத்து சிவாலயங்களில் நடைபெறும் அன்னாபிஷேகமாகும். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும். ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும். அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும். சுத்தமான பச்சரிசியை குலைவாக வடித்து அதை நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தைக் கொண்டு சிவபெருமானின் லிங்கத் திருமேனி முழுவதையும் பூர்த்தி விடுவார்கள். அதோடு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றைக் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அன்னாபிஷேகம் என்று பெயர். அன்னாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இதனால் ஒரு அன்னாபிஷேகம் தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும். அதோடு அவரின் தலைமுறைக்கே அன்னதரித்திரியம் என்பது ஏற்படாது. சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒருமுறை சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. கார்த்திகை மாத சோமவாரமான திங்கட்கிழமைகளில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்புக்குரியதாகும். ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியெழுந்த தினமாக இந்த நாளை புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இறைவன் அனைத்து பொருளிலும் பர்பிரமமாக நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இத்தகைய ஐப்பசி மகா அன்னாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி அன்று புதன்கிழமையில் வருகிறது. நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 மணிக்கு துவங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அன்றைய தினம் காலை 10:14 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது. பொதுவாக அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நடத்தப்படுவது வழக்கம். பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிபதி சுக்கிரன். சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும், முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் அன்னாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கிக் கொடுத்தாலும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும்.